எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து போயிடலாம் சார். வாட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன்? பெரிய மலையில மேல இருந்து கத்தினீங்கன்னா அது திருப்பி ரிவர்ட் ஆகுதுல்ல. நீங்க என்ன பேசுறீங்களோ அது கவனிக்கும். நம்ம வீட்டில் வந்து 10 ரூபா இருக்கோ 10 லட்ச ரூபா இருக்கோங்கிற ஒரு கவலையே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் வழிய மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள இன்டீரியரா போக முடியும். மூதாதையரோட சப்போர்ட் வேணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா, சகஸ்திராரான்னு சருன்னு ப்ரெஷரில் வரக்கூடிய இந்த மெர்க்குரி மீட்டர் பார்த்துட்டீங்க அந்த மாதிரி ஏறி சாம்பவி மகாமுத்ரான்னு ஒரு முத்ரா உண்டு. இது பண்ணிங்கன்னா இப்படி எப்போ ஒருவன் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆக்டிவேட் பண்ணணும், அவனுக்கு முதல்ல அந்த ஈகோயிஸ்டிக் விடணும், ஆசா பாஷங்கள் விடணும். நம்மளோட அந்த டாய்லெட்டை கிளீனாக வச்சுருக்காங்களோ, இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், அம்பாள் வந்து பரிபூர்ணமாக இருப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்றது இல்லை 1111 22 இந்த மாதிரி நம்பர்ஸை பார்க்கறது, இது ரியல் மேனிஃபெஸ்டேஷனா சார்? நம்பர் எழுதுறது இதெல்லாம் வந்து. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு விடை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. சார், நம்ம லாஸ்ட் டைம் வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆஃப் த கேமரா. எனக்கு அதில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய சைடில் இருக்குது. பட் ஆனால் யாருமே இதுதான் ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷன் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தோன்னா, மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஒர்க் ஆகுமா, நான் சம்பாதிக்கிறேன், நான் நிம்மதியாக இருக்கேன், இதெல்லாம் தள்ளி மேனிஃபெஸ்டேஷன் எப்படி என் லைஃப்பை வந்து பூர்த்தி செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக்கில் இருந்து போயிடலாம் சார். வாட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன்? அதாவது ஒரு சிம்பிளாக எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு எக்கோ கேட்குது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வாட்டி சொன்னால் அது திரும்ப உங்கள் பேர் தமிழ்ச்செல்வி வில்வம்னு நீங்கள் ஒரு பெரிய மலையில மேலேருந்து கத்தினீங்கன்னா அது திருப்பி ரிவர்ட் ஆகுது இல்லை. அது வந்து நீங்கள் சொல்லி திருப்பி நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, அதோட பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பு வந்து அதனால தான் அந்த காலத்தில் வந்து நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் காலையில் எழுந்தோடனே விளக்கேற்றணும், வாசல் எழுப்பி விடணும், காலையில் நைட்டு வந்து சமையலறையை முழு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு கோலம் ஒன்று போடணும் அடுப்பில். இது யாருமே பண்ணுறதில்ல. இன்றைக்கெலாம் வந்து அடுப்பே வந்து ஸ்விக்கி தான் வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாம் எதுக்கு அதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அங்கே லட்சுமி வாழ்கிறது. இப்போ இந்த காலத்தில் மாடர்ன் லைஃப்பில் என்ன வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, ரூம்ஸை நல்லா வச்சுருப்பாங்க, ஹாலை நல்லா வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹால் நல்லா வச்சுருப்பாங்க, ரூம்ஸ் 2ஆம் பட்சம் தான். ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்காக தானே சார் வாழறோம். அப்போ இந்த ஹாலை பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது ரூம் எடுத்து பார்த்தோம்னா இந்த வீடு தானா இது அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன், அதுக்கு அடுத்த கேட்டகரி ஆகிடும். அதுக்கு அடுத்தது பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இதுவாக இருக்கும். அந்த இடத்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். யார் வந்து உண்மையிலேயே நம்மளோட அந்த டாய்லெட்டை க்ளீனாக வச்சுருக்காங்களோ, இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், அம்பாள் வந்து பரிபூர்ணமாக இருப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது, மேனிஃபெஸ்டேஷனில் 2 விதம் இருக்குது. எந்த கடவுளை வந்து நீங்கள் ஈர்க்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அம்பாளை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் தான் பிரதானம். ஓகே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாயங்கால வேலையில் சாயம் வேலையில் அழக்கூடாது, கண்ணீர் விடாத, நீ கஷ்டப்பட்டா எனக்கு வலிக்கும், வீட்டு பொண்ணு அழக்கூடாது, வீட்டு பொண்ணு வந்தால் அழக்கூடாது, நிம்மதியாக வச்சுக்கணும், சாயங்கால வேலையில் நீ அழாத, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் முதல் லட்சுமி, சுக்கிரன் வீட்டில். அதனால தான் இன்றைக்கும் நம்ம பாரம்பரியத்தில்
மாமா அத்தை உறவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லப்படுது. அதனால் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது கவனிக்கும். இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு மோப்ப நாய் வந்து எவ்வளவு சென்சிட்டிவாக நம்மளால் வந்து அவ்வளோ அளவுலாம் பண்ண முடியாது. பட் அது எவ்வளவு சென்சிட்டிவாக எவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை அப்படி இப்படின்னு பார்த்து போகக்கூடிய ஒரு இடத்துல கரெக்டாக போய் சேருதோ, அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் வாட் யூ திங்க் யூ பிகேம். ஓகே சார், மேனிஃபெஸ்டேஷனில் நான் வந்து பாசிட்டிவாக நினைக்க விருப்பப்படுறேன், பட் என்னோட சப்கான்ஷியஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவாக தான் நினைக்குது, ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது, என்ன அறியாமலே நெகட்டிவ் ஃபீல்ஸ் எனக்குள்ளே வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதனால நான் ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணலையோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷன் சார்? ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது ரொம்ப கடினமா, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சந்திரனை ஃபர்ஸ்ட் பலம் படுத்தினா தான் நீங்கள் சொல்கிற அந்த மேனிஃபெஸ்டேஷனே பண்ண முடியும். பட் சந்திரன் தானே சார் மன குழப்பத்துக்கே காரணம், மனக்காரகன். அந்த மனக்காரகனை நீங்கள் வந்து திடப்படுத்திக்கிட்டா தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நீங்கள் ஒரு கவிதை எழுதுறீங்க, அந்த கவிதை எழுதுறவரோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் பரிபூர்ணமாக இருக்கும் சந்திரன். புதன் சேரும், பட் சந்திரன் பரிபூர்ணமாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஆற்றலே வரும். ஸோ அதனால் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு சந்திரனை கடகாத்திரம். அது எல்லாராலையும் முடியாது. 2லேருந்து 2.25 நாள் வாழக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய சந்திரனை வச்சுக்கிட்டு எல்லாராலையும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாது. அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகம் ஃபஸ்ட்டு வேணும். அதுக்கு முன்னாடி, அம்பாளுக்கு முன்னாடி அவங்க இதுதான் பண்ண முடியுங்கிற ஒரு கிடகத்திரமான ஒரு மைண்டு வேணும். மைண்டு இல்லைன்னா அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டில் வந்து 10 ரூபா இருக்கோ 10 லட்ச ரூபா இருக்கோங்கிற ஒரு கவலையே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் வழியே மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே இன்டீரியராக போக முடியும். மூதாதையரோட சப்போர்ட் வேணும். அதுதான் 5ன்னு சொல்லப்படுது, ஞானம் இதெல்லாம். 2வது 9 அப்பாவோட இது, அதுவும் வந்து 2வது பூர்வ புண்ணியம். அதுக்கு அடுத்தது லக்னம் வந்து நல்ல கடகாத்திரமாக இருக்கணும். நீங்கள் மகாபெரியவரோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையாகி அந்த சுக்கிரன் வந்து மொத்தமாக 8ஆம் இடத்துல வந்து கெட்டு போயிருக்கும். ஒரு செகண்டில் உங்கள் எண்ணத்தோட, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் மகா பெரியவர் இல்லை, நான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் ஒன்றும் மகா பெரியவர் இல்லை. பட் இதில் பர்சன்டேஜ் கேட்டகரி இருக்குது. 10th வரைக்கும் படித்தவன், 12வது வரைக்கும் படித்தவன், டிகிரி முடித்தவன், அதுக்கு மேலே பிஜி படித்தவன், மேலே படிக்கிறவன் அப்படின்னு முடிவே இல்லாத படித்தவங்க, படிச்சுக்கிட்டே இருக்கவங்க, அந்த முடிவே இல்லாமல் படிச்சுக்கிட்டே போகிறாங்கல்ல, அது வந்து மகா பெரியவர், ராகவேந்திரர், நம்மலாம் அதெல்லாம் முடியாது. நம்ம 10th பாஸ் வாங்குறதே கஷ்டம். ஸ்பிரிச்சுவல்ல நீங்கள் சொல்கிற அந்த மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. ஓகே, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 48 நாளுங்கிறது ஒரு எல்கேஜி மாதிரி. 48 நாள் நீங்கள் ஒரே எண்ணத்தில் இருக்கணும். ஓகே, மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாது. ஒரு லட்சம் கவுண்ட் வச்சுக்கோங்க. அந்த 48 நாளைக்கு லட்சம் கவுண்ட் வச்சுக்கோங்க. லேக் கவுண்ட்டில் நீங்கள் அந்த ஒரு செகண்ட் கூட அம்பாள் வந்து சொல்லிடுறா, நீ வந்து எந்தவித ஆற்றலுக்கும் போகக்கூடாது, இதை நீ நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா நீ என்ன கேட்குறியோ நான் கொடுக்குறேன். இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க கூட வச்சுக்கோங்க. 48 நாளில் லாஸ்ட் 48வது நாள் ஒரு செகண்ட் இவங்க சொன்னது உண்மையா? ஓகே, அந்த டவுட்ஃபுல் இருக்கக்கூடாது. சம்சயம் இருந்ததுன்னா நடக்கவே நடக்காது. ஸோ அந்த ஒரு நொடி, அந்த நொடியில் எல்லாமே அழிஞ்சிடும். லட்சியம், அதாவது டவுட்ஃபுல்லுங்கிறத விட இது என்னன்னா பேலன்ஸ்டு டிரைவ் தேவை. இப்போது புதுசாக நீங்கள் 2 வீலர் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி ஓட்டுவாங்க? முதுகு இப்படி இப்படி இப்படின்னு ஓட்டுவாங்க. முதல்ல சைக்கிள் கொடுக்கும்போது உள்ளுக்குள்ளே காலை விட்டு பெடல் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேலே உட்காருவாங்க, கீழே விழுவாங்க, நிறையா அடிப்படும். இந்த மாதிரி இது வந்து எடுத்தோன்னே இன்னைக்கு பண்ணிட்டு எனக்கு நடக்கலையே, காலையில் ஏன் வந்து நம்ம வெடிகாத்தால எழுந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ரூமில் 4 பேர் இருக்கோம். நம்ம வீடாக இருந்ததுன்னா ஒரு 5-6 பேர் வச்சுக்கோங்க. நார்மலாக பகலாக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டை போடுறீங்களா, ஃபேனை போடுறீங்களா, யாராவது கவனிப்பாங்களா? இல்லை. நீங்கள் நைட்டாக இருக்கும்போது ஒரு டப்புன்னு ஒரு லைட்டை போடும்போது கேள்விகள் ரைஸ் ஆகுமா, கொஸ்டின் ரைஸ் ஆகுமா ஆகாதா? அந்த மாதிரி அம்பாள் மேலேருந்து பார்ப்பாலாம். ஓகே. என் குழந்தை எல்லா குழந்தையும் தூங்கிட்டு இருக்கு, இந்த குழந்தை ஏன் எழுந்திருக்கு, இவன் வந்து ஏன் வந்து உட்காந்து என்னை கூப்பிடுறான். ஓ ஃபைன். ஓகே. இதுதான் இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ தட் நம்ம மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், நம்மளோட வழிபாடாக இருக்கட்டும், எதையுமே பிரிச்சே பார்க்கக்கூடாது. எல்லாமே ஒன்று தான். கண்டிப்பாக எல்லாம் ஒன்று. ஆரோஸ்கோப்பாக இருக்கட்டும், ஓகே, ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இல்லை என்றால் அம்பாலோட பரிபூர்ண அப்படின்னா இப்படி உள்ளே போகும்போது அந்த மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞா, சகஸ்திராரான்னு சல்லுன்னு ப்ரெஷரில் வரக்கூடிய இந்த மெர்க்குரி மீட்டர் பார்த்துறீங்க, அந்த மாதிரி ஏறிடும். சாம்பவி மகாமுத்ரான்னு ஒரு முத்ரா உண்டு. இது பண்ணீங்கன்னா இப்படி ஓகே. கேசரி முத்ரான்னு உண்டு. ஒவ்வொரு முத்ராவுக்கும் அவ்வளவு அர்த்தங்கள் பகவான் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷிகள் ஞானிகள் வந்து பல நூற்றாண்டு வாழ்ந்திருக்காங்கன்னா எதனால? எந்த டாக்டர் அப்போ இருந்தது, எந்த விஷயங்கள் அப்போ இருந்தது, இன்னியோட லைஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அன்னியோட லைஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது. இந்த உடையில் வந்து ஆன்மீகம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. சன்னியாசி ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரி, மாடர்னாக ட்ரெஸ் பண்ணாலும் சரி, இட்ஸ் யுவர் விஷ். அந்த காலத்தில் வந்து ஆதாமேவாலாம் எப்படி இருந்தாங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே படுத்திக்கிறதுக்கு இங்கே இது யாருமே கிடையாது. மனதால் இது இத்தனையும் செய்யணும்னா முதல்ல மனதால் யாரையும் துன்புறுத்தாமல் இருங்க. சரி, அப்படி எல்லாருக்குமே ஒரு கோபம் வரும், எல்லாருக்குமே ஒரு தவறுதல் வரும், எல்லாருக்குமே கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கும். பண்ணிட்டீங்க, ஒருத்தருக்கு சிரமப்படுத்திட்டீங்க அப்படின்னா சாரி கேட்டுருங்களேன். ஓகே. என்ன தப்பு, என்ன கொண்டு போக போறீங்க? வழியில் ஒருத்தன் நம்மளை விட தப்பாக வண்டி ஓட்டிட்டான்னா சின்ன பையனாக இருந்தால் சாரி தம்பின்னு சொல்லுங்க, பெரியவங்களா இருந்தால் அண்ணான்னு சொல்லுங்க, அதுக்கு மேலே அதான் சாரிப்பான்னு சொல்றீங்க. என்ன தவறுன்னு கேட்குறேன். அடுத்த செகண்ட் பிரச்சனை முடிஞ்சு போச்சா? இப்போ என்ன ஆகும்? நம்ம வந்து ஏன் இப்படி பேசுகிற, ஏன் நீ என்ன பெரிய ஆளா, அப்படி போகும்போது என்ன ஆகுது? அவங்களோட ஈகோ வந்து அங்கே டச் ஆகுது. எப்போ ஒருவன் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆக்டிவேட் பண்ணணுமோ அவனுக்கு முதல்ல அந்த ஈகோஸ்டிக் விடணும், ஆசா பாஷங்கள் விடணும். ஆசா பாஷங்கள் விடணும்னா அப்போ எனக்கு காரு கிடைக்காதா, எனக்கு வீடு கிடைக்காதா, எனக்கு வந்து இந்த குடும்பம். என்னோட டவுட்டும் அதுதான் சார். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னாலே 99.9% பீப்புள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அபவுட் வெல்த் இருக்கணும், வெல்த்துக்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், மணிக்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நம்ம லைஃப்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர மேனிஃபெஸ்டேஷன்றது இந்த லைனுக்கெல்லாம் மேலே வேற ஒரு விஷயம் இருக்குது, வேற ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களோ அப்படின்றது என்னோட கொஸ்டினாக இருக்குது. அதுதான் உண்மை. அதாவது சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம மூச்சுக்குழாய். நீங்கள் சக்கராஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்க? மூச்சுக்குழாய் வரியாதான். அதனால தான் நாடி சுத்தின்னு சொல்லப்படுது. நாடி சுத்தியில் லெஃப்ட் இல்ட்டு ரைட்டில் விடுறது மட்டும் நாடி சுத்தி இல்லை. நாடி சுத்தியில் அத்தனை நாடி சுத்தி அம்பாள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சக்தியை தொட்டாதான், போன வாட்டி கூட நான் சொன்னேன், அந்த அதிர்வு இருந்தால் தான் நீங்கள் சிவனை தொட முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா நிர்வாண சுகதாயினி போன வாட்டியே நான் சொன்னேன், லலிதா சகஸ்ரநாமத்தில் அது சொல்லப்பட்டிருக்குன்னா அது எதனால் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இருக்கணும். எப்படி இருந்தது இந்த 2 செகண்டு? நீங்களே இப்படி ஆகணும். ஓகே, சைலன்ஸ், பீஸ். அப்போ அது எவ்வளோ பெரிய கஷ்டம். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோகம் கேட்கறதுக்குள்ள உங்கள் வீட்டில் திடீர்னு உங்கள் அம்மா பேசுவாங்க, உங்கள் அப்பா பேசுவாங்க, உங்களுக்கு கிட்டு இருந்ததுன்னா கிட்டு பேசுவோம். அவ்வளோ நேரம் சும்மா இருப்பாங்க. ஆனால் அந்த 2 நிமிஷம் நீங்கள் ஸ்லோகம் கேட்கும்போது தான் 1008 டிஸ்டர்பன்ஸ். அதனால தான் அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே போவாங்க. 2வது மகா பெரியவர்லாம் மௌன விரதம்னே இருப்பாங்க. மௌன விரதம் வந்து நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துருன்னு கிடையாதும்மா.
இது எல்லாமே இது நம்மளை பக்குவப்படுத்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, இப்போ நீங்கள் கேட்ட அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். பணம் வராதா, வழி வராதா, குடும்பம் இருக்காதா, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை சார்ந்து இது பண்ணும்போது நீங்கள் ஒரு லெவல் போவீங்க. இது எதுவுமே இல்லைன்னா இதுக்கு மேலே மகா பெரியவர் மாதிரி போவீங்க. அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர்த்து இது பண்ணினா இது கிடைக்காதுங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறோன்னா, ஒரு ஆல்டோ 800 கார், சின்ன கார் ஓட்டுறவனுக்கும் ஒரு பெரிய அந்த இந்த ட்ரெயின் மாதிரி ஓட்டுறவங்களுக்கும் எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்கும். ஆல்டோ 800 நான் ஓட்டிட்டோமேன்னு அந்த ஸ்டேரிங் பிடிச்சவன் அடுத்த செகண்டே அந்த காரை எடுத்துகிட்டு டிராஃபிக்கில் ஓட்ட முடியுமா? அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், அதில் எவ்வளோ பேர் இது இருக்குது. அந்த மாதிரி அம்பால இது சாதாரண டிரைவிங். இந்த டிரைவிங்கே உடனே பண்ண முடியாது. நீங்கள் யூனிவர்ஸில் போயிட்டு அப்படி டச் ஆகி இப்படி கண்ணாகி பூலோகத்தில் போந்து 14 லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 14 லோகங்களையும் நீங்கள் பார்க்கணுன்னா அப்போ அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகம் வேணுமா? கண்டிப்பாக வேணும். ஓகே, அப்போது இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிட்டும். எது உங்களுக்கு வேணுமோ அது மகா பெரியவர் கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு யாராவது ஒரு குருவை வச்சிங்க, ரமண மகரிஷியோ ராகவேந்திரரோ, குரு ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரியும். எனக்கு ஒரு குரு இருக்கார், மால் மருகன். நான் வெளியில் போனாலும் வேலும் மயிலும் துணை, மால் மருகனே துணைன்னுவேன். அவருக்கே அப்படி தான் மெசேஜ் பண்ணுவேன். அவர் ஒரு அட்வொகேட்டு. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சனோ, இப்போ நான் நினச்சேன்னா எனக்கு கால் வந்துடும். ஓகே, அவ்வளவு அந்த ஒரு பீனியல் கிளாண்ட் அவ்வளோ ஆக்டிவேஷன் அவருக்கு. அதே மாதிரி உடை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அட்வொகேட். அவர் ஒயிட் ஷர்ட்டோ இல்லை நார்மல் பேண்ட் ஷர்ட்டோ இப்படி தான் போட்டிருப்பார். உடனே அவர் ஆன்மீகம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. தாடி இவ்வளோ வச்சுக்கிட்டு இப்படி பண்ணாங்க தான் ஆன்மீகம்னு கிடையாது. அவங்க ஆன்மீகவாதி இல்லைனும் கிடையாது. பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு மாடர்னாக இருக்கிறவங்க ஆன்மீகம் இல்லைனும் கிடையாது. ஆன்மீகத்தில் இல்லை இருக்க மாட்டாங்கன்னு. அது ரெண்டுமே உண்டுங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஓகே சார். சார், நிறைய பேர் இப்போ சமீபத்தில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேரை நான் பார்த்துட்ருக்கேன். மேனிஃபெஸ்டேஷனாக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவா இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பர் இல்லை அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது, இல்லை டெய்லி இந்த வேர்ட்ஸை சொல்கிறது, இதை தான் மேனிஃபெஸ்டேஷன் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் ரியல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நம்மளை நாம் உணர்றது தான் அப்படின்றது என்னோட பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி அஃபர்மேஷன் எழுதுறது, இல்லை ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறது, இல்லை 1111 22 இந்த மாதிரி நம்பர்ஸை பார்க்கறது, இது ரியல் மேனிஃபெஸ்டேஷனா சார்? கைண்ட் ஆஃப். ஓகே, நீங்கள் சொல்கிறது நம்பர் எழுதுறது இதெல்லாம் இப்போ நீங்கள் ஆக்டர் அப்படின்னு என்ன சொல்கிறீங்கன்னா, யூ நோ த ஸ்பெல்லிங். யா, எல்கேஜி குழந்தைங்களை போயிட்டு ஆக்டர்னு சொல்லணும்னா அது எவ்வளோ யோசிக்கும். ஸோ தே நீட் டு ஸ்பெல் த ஸ்பெல்லிங். அதாவது ACTOR அப்படின்னு அவங்களுக்கு ஸ்பெல் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் திஸ் இஸ் எ பேசிக் லெவல். நீங்கள் சொல்கிற அந்த ஸ்ரீராம ஜெயம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்ல சொல்ல யூ வில் கோ டு தட் பாயிண்ட். ஓகே, அப்போ ஸ்ரீராம ஜெயமும் ஒரு கைண்ட் ஆஃப் அஃபர்மேஷன். கண்டிப்பாக. அதாவது ஞானிகள் ரிஷிகள் மூச்சு வழியாக பண்ணுறாங்கன்னா அது A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ், D கிளாஸ், E கிளாஸ், F கிளாஸ்ன்னு எவ்வளோ போயிட்டுருக்குமா. அதாவது பகவான் ஒரே ஆன்மீகத்தை இங்கே யாருக்கும் சொல்லப்படலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பஜன்ஸ் பண்ணுறதும் ஒரு ஆன்மீகம் தான். ராதே கிருஷ்ணா கல்யாணம் பார்த்துருக்கீங்களா? நல்லா இப்படி கையை பாண்டுரங்கன் மாதிரி கையை வச்சுக்கிட்டு 65 வயசுக்காரங்க இப்படி ஆடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஹார்ட் பிளாக் இருக்கும், பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த உற்சாகம் எப்படி அவங்களுக்கு அந்த நேரத்தில் வருது? வீட்டில் போய் கேட்டிங்கன்னா, வீட்டில் போய் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு செகண்ட் கூட எப்படி போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்லோகம் சொல்கிறது ஒரு ஆன்மீகம், அர்ச்சனை பண்ணுறது ஒரு ஆன்மீகம். மெடிடேஷனுக்கு இதெல்லாம் வேற ஒரு முக்கியமான விஷயம் விளக்கு. விளக்கு முன்னாடி ஈர்ப்பு இருக்குங்கிறது ஒரு ஆத்மாவோட ஸ்ட்ரக்சர் தான் அந்த விளக்கோட உருவமே. அதனால தான் அது இப்படி இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி பண்ணால் அது வராதுங்கிறது கிடையாது. இட்ஸ் எ பேசிக் லெவல். ஒரு விஷயத்தை நம்ம எழுத தானே மனசில் பதியும். பதிய வைக்கிறதுக்கு தான் அது.
ஆனால் எதுவாக இருந்தாலும் அவங்களோட பார்வையில் ஒன்று கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த பேசிக் லெவல் ஆஃப் த நம்பர்லேயே அவங்களுக்கு எல்லாமே கிட்டிடும். எங்கள் பெரியப்பா சொல்லுவார், ராஜகோபால்னு பிரத்யங்கரா உபாசகர், எங்கள் அப்பாவோட அண்ணா அவர். நான் அவர்கிட்ட தான் அந்த பிரத்யங்கரா மந்திரம்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவர் சொல்லுவார், நான் எவ்வளோ பண்ணணும், எவ்வளவு செய்யணும், எவ்வளோ பெரியப்பா நான் வந்து இதை பண்ணணும்னு கேட்பேன். நீ மாட்டுக்கு பண்ணு, நீ மாட்டுக்கு செய், எல்லாம் கற்றுக்கோ. ஒரு குழந்தைக்கு எவ்வளவு சாதம் ஊட்டணும்னு ஒரு அம்மாவுக்கு தெரியும். அந்த மாதிரி உனக்கு எவ்வளவு படிப்பு கொடுக்கணும்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்போ உனக்கு ஸ்டாப் பண்ணிடுவா. இவ்வளோ பண்ணாதான் உபாசகம், இவ்வளோ பண்ணாதான் உபாசகம் இல்லை, இந்த வழிமுறை பண்ணாதான் உபாசகம், இந்த வழிமுறை பண்ணனா உபாசகர் இல்லைன்னு கிடையாதுமா. எண்ணத்தோட ஆற்றல்ல நீங்க எவ்வளவு அம்பால நினைக்கிறீங்களோ, மந்திர தந்திர யந்திர யோக யாக எதுவுமே தேவையில்லை, அதுவே அம்பாள் உபாசகம். ஓகே சார். சார் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னும்பொழுது எல்லாருக்குமே வந்து இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபாரின் கல்ச்சர். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும். ஈவன் எனக்குமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. பட் இன்னைக்கு நீங்கள் சொன்ன இன்டர்வியூலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, வர்ம கலைகள் அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே இங்கே தான், நம்ம தான் பிறப்பிடம், இங்கேருந்து தான் மற்ற நாடுகளுக்கு போய் அங்கேருந்து ஸ்டைலிஷான வேர்ட்ஸ் மூலயமா மறுபடியும் நமக்குள்ளேயே வந்திருக்கு அப்படின்றத ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டீங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டா கூட அம்பாளுடைய அனுகிரகம் இல்லைன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாது. 100% அப்படின்றத ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ. சர்வம் புவனேஸ்வரி.